வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா ஹம்பி சீரியஸ்ல 55வது இடம் தான் பார்க்க போறோம். பிளேஸ் நம்பர் 55. ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். 5000 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமா 2 விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம். நம்ம போகும்போது எக்கச்சக்கமான மங்கீஸ் வந்து வெல்கம் பண்ணிச்சு. நிறைய பேர் இந்த பனானா எல்லாம் வாங்கி அந்த மங்கீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கொடுக்கலாம். இந்த இடத்துல எக்கச்சக்கமான மங்கீஸ் எப்பவுமே இருக்குமாமா. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆஞ்சநேய பெட்டா சொன்னோம் இல்லையா, அந்த மலையோட அடிவாரத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. சோ வாங்க உள்ள போலாம். ஒரு சின்ன வியூ பாயிண்ட்ஸும் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ போன உடனே 2 சந்நிதி இருக்கு. சிவனுக்கு ஒரு சந்நிதி, பார்வதிக்கு ஒரு சந்நிதி. சோ இந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. ஒரு 1000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோயில நிறைய டேமேஜ் ஆகி போனதுனால. இது என்ன இடம் அப்படின்னா பம்பா சரோவர். ஏன்னா சரோவர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, சரோவர்லாம் ஒண்ணும் இல்லைங்க, லேக். நம்ம இந்தியால 5 சரோவர் இருக்கு. பஞ்ச சரோவர் அப்படின்னு சொல்லாங்க. அதுல ஒண்ணு நம்ம சவுத் இந்தியா கர்நாடகா ஹம்பியில் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதான் ஸ்பெஷலு. ஸோ மிச்சம் மீதம் இருக்க 4 சரோவர் எங்க இருக்கு அப்படின்னா, மான சரோவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சைனால அமைஞ்சிட்டு இருக்கு. பிந்து சரோவர் அண்ட் நாராயண் சரோவர் இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல அமைஞ்சிட்டு இருக்கு. பம்ப சரோவர் கர்நாடகால இருக்கு. புஷ்கர் சரோவர் அப்படின்றது வந்து ராஜஸ்தான்ல அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த 5 சரோவர் வந்து ஹிந்து மைத்தாலஜி, அந்த ஹிஸ்டரிக்கு சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம் குயிக்கா. பம்பா அப்படின்றவங்க பார்வதியோட அவதாரம். அவங்க வந்து இந்த இடத்துல சிவனுக்கு தன்னோட பாசத்தை கல்யாணம் பண்றதுக்காக அந்த தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தவத்தை ஏற்று அதுக்கப்புறமா சிவனும் அவங்கள கல்யாணம் பண்றாங்க பம்பாவை. பம்பா வந்து பார்வதியோட ஒரு அவதாரம். அந்த நிகழ்வு நடந்த இடம் இது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான நிகழ்வு பாத்தீங்கன்னா, ராமர் சீதாவை தேடிட்டு வரும்போது இந்த இடத்துல ராமரோட டிவோட்டி சபரி அப்படின்றவரை இந்த இடத்துல வச்சுதான் ராமர் மீட் பண்றாரு. அந்த காலகட்டத்தில் 5000 வருடங்களுக்கு பழமையான அந்த நிகழ்வு. ஸோ அந்த நிகழ்வும் நடந்த இடம் இது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 முக்கியமான ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள் நடந்த ஒரு இடம் தான் இது. ஸோ 2 முக்கியமா கல் மண்டபங்கள் எல்லாம் இருக்கு. அந்த லேக் நம்ம சொன்ன மாதிரி நிறைய பேர் குளிக்கிறாங்க. இது ஒரு தீர்த்தம், முக்கியமான தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பஞ்ச சரோவர்ல ஒரு சரோவர் நம்ம இந்தியால, சவுத் இந்தியால, கர்நாடகால இருக்கிறது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க நெக்ஸ்ட் டைம் ஹம்பி போனீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாம போங்க. ஏன்னா இது வந்து அந்த அஞ்சனேய பெட்டா சொன்னோம் இல்லையா, ஹனுமானோட பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்ற அந்த மலையில இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா மிஸ் பண்ணாம போங்க. நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க கூட இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம போயிட்டாங்க. ஒரு சூப்பரான பிளேஸ். அந்த ஒரு நல்ல வியூ பாயிண்ட்ஸும் இங்க இருக்கும். ஸோ நம்ம சவுத் இந்தியா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ தொடர்ந்து அடுத்த வீடியோ அப்படின்றது நம்ம அந்த அஞ்சனேய பெட்டா அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்க போது வாங்க தொடர்ந்து அடுத்த வீடியோஸ்ல பயணிக்கலாம். தேங்க்யூ.